வக்ஃப் மசோதாவில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்களில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநில அல்லது தேசிய வக்ஃப் வாரியங்களில் குறைந்தது 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க மசோதா முன்மொழிகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான அந்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. வக்ஃப் மசோதாவில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 23 திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் மூலமாக. முன்னதாக நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த மசோதா அளவிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டு கூட்டுக்குழுவின் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டது. அந்த பரிசீலனையிலே பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது 23 திருத்தங்கள் ஏற்கப்பட்டு அது குறித்து அடுத்த கட்டமாக அந்த திருத்தங்களில் 23இல் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. இந்த திருத்தங்கள் மூலமாக மாநில அளவில் அல்லது தேசிய அளவிலான அந்த வக்ஃப் வாரியங்களில் குறைந்தபட்சம் 2 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த மசோதா முன்மொழிந்திருக்கின்றது. வக்ஃப் சொத்துக்களுடைய நிலைமையை, அந்த சொத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்து தீர்மானிப்பதற்கு ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. திருத்தங்களுடன் கொண்ட இந்த வக்ஃப் மசோதாவானது அடுத்ததாக தற்பொழுது இந்த கூட்டுக்குழுவின் பிறகு திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் மார்ச் 10ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காகவும் அதில் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது அதன் பிறகுதான் அது கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வக்ஃப் சொத்துக்கள் நிர்வகிப்பதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தீர்ப்பதற்காக மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தவாறு தற்போது கொண்டு வந்து அது நிறைவேற்றக்கூடிய தருவாயை எட்டி இருக்கின்றது. தற்போது அந்த திருத்தங்கள் 14ற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி மக்களவையில் அந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர்.